சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் ஊட்டிக்கு செல்லும் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கேட்டால் பல மணி நேரம் காலதாமதமாகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. மாநில அரசு நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கலால் மேம்பால பணிகள் பாதியிலேயே நிற்கிறது. இதனால் அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் பல கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதை உணர்த்துகிறது இந்த செய்தி தொகுப்பு. மலைகளின் இளவரசி என போற்றப்படும் ஊட்டிக்கு செல்ல முக்கிய பாதையான மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே ரயில் பாதை அமைத்துள்ளதால் ரயில் காரமடை செல்லும் போது ஒவ்வொரு முறையும் பாதை கேட் போடப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக பேருந்து போக்குவரத்தை பெரிதும் தவிர்த்து வரும் மேட்டுப்பாளையம் மக்கள் கோவைக்கு செல்ல பெரும்பாலும் ரயில் பயணத்தையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த கோயம்புத்தூர் மேட்டுப்பாளத்தில் ஒரு ரயில் ஒன்று ஓடிட்டு இருக்குது. அந்த ரயில் முதல்ல ஒரு தடவை மாத்திரமே போயிட்டு இருக்குங்க. காலைல 8:15 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5:55 வந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி போது பார்த்தீங்கன்னா 4 தடவை அதிகப்படுத்திருக்காங்க. அப்போ ஏறத்தாழ 5, 5, 10, 12 தடவை ஒரு நாளைக்கு அந்த கேட்டு மூடப்படுது. அந்த நேரத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. ஆம்புலன்ஸில் போகிறக்கு இடைஞ்சலாக இருக்குது. இதெல்லாம் காரணமாக வச்சு தான் இந்த பால வேலை வந்து இவ்வளவு துரிதமாக அரசாங்கம் அனுமதி கொடுத்தோம் வேலை செஞ்சாலும் கூட இன்னும் அந்த முடிவு எத்தப்படாமே இருக்குது. இது விரைவில் வந்து சரி செய்யப்பட வேணும். இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கத்தில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி காரமடையில் ரயில்வே மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டன. ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக துவங்கப்பட்ட நிலையில் பிறகு அனைத்து பணிகளும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இதனால் கோவைக்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் கண்ணார்பாளையம் மற்றும் திம்மாபாளையம் வழியாக மாற்றிவிடப்பட்டுள்ளது. அப்புறம் பள்ளிக்கு போகிறவங்க, முதியோர்கள், வயசானவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்பத்திரிக்கு வரதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு தற்காலிக ரோடும் வந்து நல்லபடி கிடையாது. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமாகவும் இருக்குது. மழை டைம்லலாம் 2 வீலரும் போக முடியாது, சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. இதனால் பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு வாடகை சுத்தமாக கிடையாது. மக்களுக்கும் பார்த்திங்கன்னா கடகணியில் ஒரு வியாபாரமும் கிடையாது. இது எவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கிறாங்களோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீலகிரியிலேருந்து வரக்கூடிய ஆம்புலன்ஸ் இதில் வர முடியாதுல்ல. அந்த ரோட்டில் வரும்போது சரியான பாதிப்பாகுது. அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆம்புலன்ஸுக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் இவை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தொழில் வளம் ரொம்ப நெருங்குது. நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகளும் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் என எல்லாவிதமான வாகனங்களும் சுமார் 5 முதல் 10 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லும் நிலை உருவாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த 1.5 ஆண்டுகளாக இதே நிலையில் தொடரும் நிலையில் தற்போது ஒப்பந்த தேதி நிறைவடைந்துள்ள நிலையில் பாலப்பணிகள் முடிக்கப்படாதது பொதுமக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே மேம்பால பணி ஆரம்பித்து குறைஞ்சது 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது டைமே முடிஞ்சு அரசு விட்ட டெண்டர் டைம் காலக்கெடு முடிஞ்சுதான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை இன்னொரு 50% 60% வேலை முடிஞ்சதாகவே தெரியல. இதனால் மிகப்பெரிய பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது. கோவை டு கூடலூர், ஊட்டி கூடலூர் வரைக்கும் மெயின் சாலை இந்த சாலை தான். இதனால் பொதுமக்கள் மேலேருந்து மலையிலேருந்து ஏதாவது ஆம்புலன்ஸ் எது வந்தாலுமே கோவை செல்வதற்கு வந்தால் சுற்றி போக வேண்டிய ஒரு 7-8 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. பால பணிகள் தாமதம் குறித்து ஒப்பந்தக்காரரை தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்கள் பணிகள் சுணக்கம் இல்லாமல் நடைபெற்று வருவதாகவும் பாலத்தின் அடியில் புறவழிச்சாலை அமைக்க மாநில அரசு நிலத்தை ஆர்ஜிதம் செய்து அளிக்காத காரணத்தால் அந்த பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். காரமடை பகுதியிலே மேம்பாலம் கடந்த 2015 ஜூன் மாதம் துவக்கப்பட்டு 1.5 ஆண்டு கால காலக்கெடுவானது 2016 டிசம்பர் முடிவுற்றும் கூட இதுவரை பணிகள் 50% அளவில் கூட முடிக்கப்படவில்லை. ஆகவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் காரமட மேம்பால பணிகளில் கவனம் செலுத்தி 3 மாத காலத்திற்குள் இந்த பணிகளை முடிக்குமாறு இந்த பகுதி மக்கள் சார்பிலே வேண்டுகிறோம். ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் பால பணிகள் நிறைவடையாத நிலையில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.